Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see Class 4 EVS or Wondrous World, Chapter 4, Growing Up with Nature. Okay, growing அப்படின்னா வளர்வது, நேச்சர்னா இயற்கை, இயற்கையோடு வளர்வது, அப்படி இல்லைன்னா இயற்கையோடு வாழ்ந்து வளர்வது அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்கலாமா? First one, a journey through a forest. Forest அப்படின்னா காடு. ஓகே, ஒரு காட்டின் வழியாக ஒரு பயணம். ரீனா and Amit were excited about a family trip. They are going to their village near a forest. ரீனா அப்படின்ற ஒரு கேர்ளும் அமித் அப்படின்ற பாயும் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலி ட்ரிப்புக்காக ரொம்ப எக்ஸைட்டடா உற்சாகமாக தங்கள் குடும்பத்தோட உற்சாகமாக சுற்றுலா செல்ல டூர் போறதுக்காக ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. They were going to their village near a forest. அவங்க எங்க போறாங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்ல நம்ம கிராமம். ஓகே, அவங்க கிராமத்துக்கு, அவங்க கிராமம் எங்க இருக்குன்னா காட்டிற்கு அருகில அவங்க கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்கு அவங்க போக போறாங்க. இட் வாஸ் அ டைம் ஃபார் த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அது அந்த கிராமத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு அறுவடை திருவிழா அப்படின்னு நடக்குது. ஓகே, அறுவடை திருவிழா என்னன்னு சொல்ல, நிலத்துல உள்ள பயிர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அறுத்து அது நெல்லா மாத்துவாங்க இல்லையா, அதுதான் ஹார்வெஸ்ட், அறுவடை திருவிழா நடக்குது. Beside that, it was also a special occasion. அது மட்டும் இல்லாம அந்த கிராமம் முழுவதும் என்ன இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். ஓகே, அந்த கிராமத்துல ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் நடக்க போகுது. On that day, their village was also going to be a fully solar powered village. அந்த கிராமம் முழுமையாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன்னும் அந்த ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிராமம் முழுசும் என்ன ஆகுதுன்னா சோலார் பவர். சோலார் பவர்னா என்னன்னு சொல்லுவோம், நம்ம சூரியன்ல இருந்து கிடைக்கிற ஆற்றல், அதுதான் சோலார் பவர் அப்படின்னு சொல்லுவோம், சூரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கிராமம் முழுமையாக என்ன கிடைக்க போகுது, அது சோலார் பவரால இயங்கக்கூடிய கிராமமா அது மாற்றக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மாறப்போகுது. They could not wait to see the whole village lit up for the celebration. இந்த விழாவை அவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த விழாவை பாக்குறதுக்காகவும் அதே மாதிரி நைட் நேரத்துல என்ன ஆகும், அந்த சூரிய சோலார் எனர்ஜி மூலமா அந்த ஒளிரக்கூடிய அந்த முழு கிராமத்தை பார்க்கவும் அவங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கிறத அவங்க பார்க்க போறாங்க. இங்கதான் அதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அவங்களோட வில்லேஜ். இந்த பிக்சர்ல இருக்கிறது தான் சில குடிசைகள் இருக்கு, மரம் செடி கொடி இருக்கு, ஒரு இது இருக்கு, ரோடு இருக்கு, ரோடு வழியா ஒரு கார் போயிட்டு இருக்கு. இங்க நிறைய பூச்செடிகள், நிறைய இயற்கை சூழலோட இருக்கக்கூடிய கிராமத்தோட பிக்சர் இங்க கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு த வில்லேஜ். ஓகே, அதாவது வெல்கம் டு த வில்லேஜ் அப்படின்னா கிராமத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். As they entered the village, children noticed trees full of bright orange red colors. ஓகே, அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே as they entered the village, குழந்தைங்க எல்லாமே நோட் பண்ணாங்க trees full of bright orange red flowers. ஓகே, குழந்தைகள் அந்த பிரகாசமா இருக்கக்கூடிய ஆரஞ்சு சிவப்பு நிறம் அது இருக்கு இல்லையா, இந்த பிக்சர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ட்ரீஸோட பிக்சர். இந்த ஆரஞ்சு சிவப்பு நிறம் அந்த பூக்களை பார்த்த உடனே அதாவது பூக்கள் நிறைந்த அந்த மரங்களை அவங்க பாக்குறாங்க. ரீனா ஆஸ்க் வாட் ஆர் தோஸ் ஃபிளவர்ஸ் கால்ட். உடனே ரீனாவுக்கு ஒரு டவுட் வந்தது, இந்த ஃபிளவர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். ஹர் ஃபாதர் ஸ்மைல்ட் அண்ட் செட். உடனே அவங்க அப்பா ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட சொல்றாரு, திஸ் இஸ் எ பாலாஷ் ட்ரீ. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு இந்த பூவோட பேர் என்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்டா, அவங்க அப்பா உடனே சந்தோஷமா என்ன சொன்னாரு, இதுக்கு பேரு பலாஷ் மரம். இந்த ட்ரீக்கு பேர் என்னது, பலாஷ் ட்ரீ. When the flowers bloom on this tree, the entire forest looks reddish orange from a distance. இந்த மரத்துல உள்ள பூக்கள் என்னாச்சு, பூக்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த மலர்கள் எல்லாம் பூத்துதுன்னா அந்த முழு ஃபாரஸ்டும் தொலைல இருந்து பாக்குறதுக்கு என்ன கலரா இருக்கும், ரெட்டிஷ் ஆரஞ்சு நிறமா தெரியும். ரெட்டிஷ் ஆரஞ்சு ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். சோ பலாஷ் இஸ் ஆல்சோ கால்ட் த ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். அதால இந்த மரத்துக்கு, ஓகே, இந்த பலாஷ் மரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஃபிளேம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சுடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு என்ன பண்ண, ஊதுவர்த்தி, விளக்கு எரியணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெழுகுவர்த்தியோட அந்த முனையில ஏற்றி வைக்கிறோம், அதுதான் சுடர்னு சொல்லுவோம். அந்த சுடர் தான் என்ன சொல்றது, எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை தரக்கூடியது. அப்ப அதே மாதிரி காடுகள்ல வெளிச்சத்தை தரக்கூடிய தீச்சுடர் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பலாஷ் ட்ரீ அப்படின்னு அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு. Activity 1 அப்படின்றதுல write the name of 5 colorful flowers in your area. For example, Palash is called Kesuda in Gujarat. அதாவது அதே மாதிரி write names of 5 கலர்ஃபுல் ஃபிளவர்ஸ். அதே மாதிரி 5 கலர்ஃபுல் ஃபிளவர்ஸ் உன்னோட ஏரியால இருக்கக்கூடிய கலர்ஃபுல் ஃபிளவர்ஸ். எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம் இல்லையா, பலாஷ் இஸ் கால்டு கெசுதா இன் குஜராத். குஜராத்ல அதுக்கு பேர் என்னன்னா கெசுதாஸ். அதே மாதிரி நீங்க எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நேம் ஆஃப் த ஃபிளவர் ரோஸ், நம்ம வீட்டுல வளரக்கூடியது ரோஸ். லோக்கல் நேம் என்னன்னு சொல்லுவோம், ரோஜா பூ அப்படின்னு சொல்லுவோம். டிரா அண்ட் கலர் ஆஃப் யுவர் சாய்ஸ், நீ அதை பிக்சர்ஸை டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது லோட்டஸ். லோட்டஸ்னா நம்மளோட தமிழ்ல என்னன்னு சொல்லுவது, தாமரைன்னு சொல்லுவோம். தாமரை பூவோட வரையணும். நெக்ஸ்ட் ஜாஸ்மின். ஓகே, முல்லை கூட எழுதலாம். ஜாஸ்மின், மல்லிகை, அதோட பிக்சர் ஒயிட் கலர்ல டிரா பண்ணணும். முல்லை கூட எழுதலாம்.
நெக்ஸ்ட் இந்த வில்லேஜோட அதாவது விழாக்கோலம் பூண்டுல இந்த வில்லேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வில்லேஜ் முழுசும் என்னவா இருக்கு, எல்லாமே விழாக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்திருக்குது. அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வில்லேஜோட அழகான அந்த வில்லேஜை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த படத்தின் மூலமா என்ன ஆகுதுன்னா, இந்த படத்துல இந்த வில்லேஜ், அதாவது வில்லேஜ் கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எப்படி இருக்காங்க, இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறாங்க. மரங்கள், பூக்கள், காடுகள், அதே மாதிரி என்ன இருக்கு, இந்த சோலார், இது இல்லாம என்ன இருக்குது, சோலார் எனர்ஜி இதுல இருந்து கிடைக்குது. அப்ப இயற்கை வளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்தினா நம்ம எப்படி இருக்கோம், சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம் அப்படின்ற அந்த இது மாதிரி இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய இந்த பிக்சரை கொடுத்துருக்காங்க. அபவுட் த பெயிண்ட்ஸ். உடனே அம்மிட்டுக்கு ஒரு டவுட் வந்தது, இது என்ன பெயிண்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. The grandmother told the children that the paint was made of natural extracts of flowers, leaves and with the powdered colored stones. உடனே அவங்க கிராண்ட்மா சொல்றாங்க, இந்த கிராண்ட்மா குழந்தைகளுக்கிட்ட சொன்னாங்க, இந்த பெயிண்ட் எதால் ஆனது அப்படின்னா, இது செயற்கையான பெயிண்ட் கிடையாது, கடையில விற்கிற பெயிண்ட் கிடையாது, இது எல்லாமே இயற்கையாக பெறப்பட்டது. எதுல இருந்து இயற்கையா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளவர்ஸ், கலர்டு ஃபிளவர்ஸ், பூக்கள்ல இருந்தும் இலைகள் இருந்தோம், அதே மாதிரி கலர்டு கிளாஸ் ஸ்டோன்ஸ் மூலமாவும் அவங்க எடுக்கிறாங்க. அப்ப இலைகள், அதே மாதிரி என்னன்னு சொல்றாங்க, பூக்கள், இலைகள், வண்ண கற்கள், இதுல இருந்துதான் அதுல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சாறு. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா சாறு. இதுல இருந்து எடுக்கக்கூடிய சாறுகளை வச்சுதான் நான் என்ன பண்றேன், பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் வித் பவுடர்டு கலர் ஸ்டோன் அப்படின்னு யார் சொல்றாங்க, கிராண்ட்மா. The village was decorated for the celebration. இந்த வில்லேஜ் என்ன பண்ணிருக்காங்க, விழாக்காக என்ன பண்ணிருக்காங்க, டெக்கரேட் பண்ணிருக்காங்க, அழகா அலங்கரிச்சிருக்காங்க. கிராமம் விழாவிற்காக அலங்கரிக்கப்பட்டது. உடனே அமித் சொல்றான், these house look so different from houses in the city. The decoration on the wall is so beautiful. உடனே சொல்றான், இந்த வீடு, இந்த ஹவுசஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதாவது நம்ம நகரத்துல இருக்கக்கூடிய வீடுகளை விட இல்ல, வீடுகளை போல இல்லையே, இது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி அந்த வால்ஸ்ல எல்லாமே, வால் இஸ் சோ பியூட்டிஃபுல். அதோட வால்னா என்னன்னு சொல்லுவோம், சுவர். ஓகே, டெக்கரேஷன் அலங்காரம் சொல்லுவோம். அந்த டெக்கரேஷன் அந்த வால் இஸ் சோ பியூட்டிஃபுல். அந்த சுவர்கள்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அமித் சொன்னா. உடனே அவங்க மதர் சொன்னாங்க, அமித், these houses are made using clay, hay, cow dung and other natural materials. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அமித், இந்த வீடுகள் எதால் ஆனதுன்னா கிளேனா என்னன்னு சொல்லணும், களிமண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே எதால் ஆனது, களிமண்ணால் ஆனது. அதே மாதிரி ஹே அப்படின்னா வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். கவுடங் அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம், மாட்டோட சாணம். அண்ட் அதர் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி இயற்கையாக உருவாக்கக்கூடிய பொருட்களிலிருந்து இந்த ஹவுசஸ் எல்லாம் இந்த ஹவுசஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. லுக், திஸ் பெயிண்டிங் இஸ் டன் பை யுவர் கிராண்ட்மதர். இங்க பாரு, இந்த வீட்டோட பெயிண்டிங் யார் பண்ணது, உன்னோட கிராண்ட்மதர், உன்னோட பாட்டி பண்ணது. ஷி ஹஸ் யூஸ்டு த டை மேட் பை மிக்சிங் ஆஃப் ரைஸ் ஃபிளவர் அண்ட் வாட்டர். இதுக்கு தேவையான டை, இந்த ஓவியத்துக்கு தேவையான வண்ணம் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா, ரைஸ் ஃபிளோர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அரிசி மாவும் அதே மாதிரி தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இதுக்கு தேவையான அப்படின்னு சொல்றாங்க. அரிசி மாவையும் தண்ணியும் கலந்துதான் இதை என்ன பண்ணாங்க, நேச்சுரல் கலரா இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. Activity 2, make the model of a house using materials from nature such as clay, wooden stick, hay, grass leaves, etc. Decorate it with an art of form of your choice. உங்களோட ஆக்டிவிட்டி 2ல உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்றாங்க, ஒரு மாடல் ஹவுஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுனா களிமண்ணை வச்சியும், உடன் ஸ்டிக்ஸ் வச்சியும், ஹே வச்சியும், கிராஸ் புல் வச்சியும், லீவ்ஸ் இலையை வச்சியும் டெக்கரேட் இட் வித் an art form of your choice. அதே மாதிரி அதை அழகா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீனா அண்ட் அமித் ஸ்டார்டட் பிளேயிங் இன்சைட் த ஹவுஸ். உடனே ரீனாவும் அமிட்டுக்கும் அந்த வீட்டுக்குள்ள விளையாடணும் போல தோணுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, விளையாட ஆரம்பிச்சாங்க. தே நோட்டீஸ்ட் தட் their grandmother was painting on a cloth. உடனே அவங்க பாக்குறாங்க, அவங்க பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு துணியில பெயிண்ட் பண்ணிருக்கிறத பாக்குறாங்க. அமிட் ஆஸ்க்ட் about the paints. உடனே அமிட்டுக்கு ஒரு டவுட் வந்தது, இது என்ன பெயிண்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. The grandmother told the children that the paint was made of natural extracts of flowers, leaves and with the powdered colored stones. உடனே அவங்க கிராண்ட்மா சொல்றாங்க, இந்த கிராண்ட்மா குழந்தைகளுக்கிட்ட சொன்னாங்க, இந்த பெயிண்ட் எதால் ஆனது அப்படின்னா, இது செயற்கையான பெயிண்ட் கிடையாது, கடையில விற்கிற பெயிண்ட் கிடையாது, இது எல்லாமே இயற்கையாக பெறப்பட்டது. எதுல இருந்து இயற்கையா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளவர்ஸ், கலர்டு ஃபிளவர்ஸ், பூக்கள்ல இருந்தும் இலைகளில் இருந்தும் அதே மாதிரி கலர்டு கிளாஸ் ஸ்டோன்ஸ் மூலமாவும் அவங்க எடுக்கிறாங்க. அப்ப
அப்ப இலைகள், அதே மாதிரி என்னன்னு சொல்றாங்க, பூக்கள், இலைகள், வண்ண கற்கள், இதுல இருந்து தான் என்ன, அதுல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சாறு. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா சாறு. இதுல இருந்து எடுக்கக்கூடிய சாறுகளை வச்சுதான் நான் என்ன பண்றேன், பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் வித் பவுடர்டு கலர் ஸ்டோன் அப்படின்னு யார் சொல்றாங்க, கிராண்ட்மா சொல்றாங்க. டு யூ நோ தட் இஸ் கோண்ட் ஆர்ட், அதாவது வந்து கோண்ட் ஓவியம். கோண்ட் ஆர்ட் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங் ஆன் த வால்ஸ் யூசிங் நேச்சுரல் கலர்ஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு டு யூ நோ அப்படின்ற டாபிக்ல, கோண்ட் ஆர்ட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங் ஆன் வால்ஸ் யூசிங் நேச்சுரல் கலர்ஸ். The artist make pictures of nature like trees, animals, birds and humans. அப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற டாபிக்ல, கோண்ட் ஆர்ட் அப்படின்றது என்னன்னா, இயற்கையான கலர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, வால்ல சுவர் ஓவியம் வரையக்கூடிய ஒரு பாரம்பரியமான கலை தான் இது. இதுல மரங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் மனிதர்களோட மனிதர்களை பத்தியோட உருவங்கள் என்ன பண்றாங்க, இதுல வரைகிறாங்க. ஆர்டிஸ்ட்னா வரைகிறவங்களுக்கு பேரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டி 3ல let us prepare a natural dye. ஓகே, இப்போ நம்ம ஒரு இயற்கையான ஒரு வண்ணம் தயாரிக்கலாமா? Collect some flowers, leaves, barks and roots such as beetroot, hibiscus and marigold that have coloring properties. Step 1ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மள, அதாவது வந்து சேகரிக்க சொல்லியிருக்கிறாங்க. எதுனா ஃப்ளவர்ஸ், சில பூக்கள், அதே மாதிரி இலைகள். பார்க் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு சொல்ல, மரத்தோட பட்டையை தான் பார்க்குன்னு சொல்லுவோம். அண்ட் ரூட்ஸ், ரூட்ஸ்னா வேர்கள். எந்த மாதிரி வேர்னா, பீட்ரூட், ஐபிஸ்கஸ். பீட்ரூட்ன்றது நம்ம ஏற்கனவே நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த பீட்ரூட். ஐபிஸ்கஸ்னா செம்பருத்தி. அண்ட் மேரிகோல்ட், மேரிகோல்ட்னா சாமந்தின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய பூக்கள், இலைகள், மரப்பட்டை, வேறு ஆகியவற்றை நம்ம என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும், பாயில் எனி ஆஃப் தீஸ் கலெக்டட் பிளான்ட் பார்ட்ஸ் இன் approximately 1 to 2 liters of water for 30 minutes for an hour, covering the container with a plate. ஓகே, ஜஸ்ட் ஒரு பாயில் பண்ண பிளான்டோட பார்ட்ஸ் எல்லாமே ஒரு பாத்திரத்துல போட்டு, அதாவது அதுல என்ன பண்றோம், 1 to 2 liters of water ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு என்ன பண்றோம், பாயில் பண்ண வைக்கிறோம். இது மேல என்ன பண்றோம், தட் இஸ் பிளேட் இருக்கிற கண்டெய்னரை எடுத்துக்கிறோம். ப்ளீஸ் டேக் ஹெல்ப் ஃப்ரம் யோர் டீச்சர் ஆர் அன் எல்டர். இதுக்கு நீங்க என்ன பாயில் பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதால நீங்க யார், உங்க டீச்சரையோ இல்ல ஒரு எல்டரையோ என்ன பண்ணிக்கிறோம், ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சேகரித்த பொருளை 1-2 லிட்டர் தண்ணியில போட்டு 30 நிமிடத்துல இருந்து 1 மணி நேரம் வரை என்ன பண்றோம், மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஹெல்ப் யாரு, டீச்சர் இல்ல பேரண்டோட ஹெல்ப்போட இது செய்யணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 அப்படின்னா, ஸ்ட்ரெயின் த லிக்விட் டு ரிமூவ் த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் லிவிங் பிஹைண்ட் த நேச்சுரல் டை. ஸ்ட்ரெயின் அப்படின்னா வடிகட்டணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அங்க மேல இருக்கக்கூடிய அந்த கலவையை எடுத்து வடிகட்டி, ஓகே, அது மேல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இப்ப எப்படி நம்ம டீ டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு ஒரு வடிகட்டியை வச்சு இதை வடிகட்டி அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துக்கிறோம். த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் லிவிங் பிஹைண்ட் த நேச்சுரல் டை. நவ் ட்ரை டு பெயிண்ட் a piece of cloth such as light colored handkerchiefs or hand towel using the dye you have prepared. Note that you have need to soak the cloth overnight, squeeze it and dry it in the next morning. இப்ப இது நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அடுத்து என்ன பண்றோம், அதாவது ஸ்டெப் 3 அப்படின்னும் போது அந்த கலவை எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அந்த செடி பகுதிகள்லாம் நீக்கிட்டோம்னா அதுதான் என்ன இருக்கு, நம்மளோட இயற்கையான நேச்சுரல் டை. அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் டையை வச்சு என்ன பண்றோம், ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு அதை இரவு முழுச நைட்டு ஃபுல்லா என்ன பண்றோம், அதை ஊற வச்சு மறுநாள் பிழிஞ்சு என்ன பண்றோம், உணர்த்த சொல்றாங்க. அப்ப அந்த துணி என்ன இருக்கும், இயற்கையான அழகான நிறத்தை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நோட் தட் யூ ஹேவ் டு சோக் த கிளாத் ஓவர் நைட், ஸ்குவீஸ் இட் அண்ட் ட்ரை இட் இன் த நெக்ஸ்ட் மார்னிங். அதுக்கப்புறம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டோம்னா, புழிஞ்சிட்டோம்னா அந்த கலர் ஒயிட்டா இருக்கிற அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் என்ன இருக்கு, கலர்டா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். The children were curious to see the tools used for farming and extracting honey. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னும் போது, டூல்ஸ்னா அப்படின்னா என்ன பண்ண, டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது கருவிகள். அதாவது குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, வில்லேஜ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லும்போது விவசாயம் செய்வதற்கு, அதே மாதிரி தேன் எடுக்கிறது, எக்ஸ்ட்ராக்டிங் ஹனினா தேன் எடுக்க பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், கருவிகள், உபகரணங்கள் சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த குழந்தைகள் அடுத்து என்ன பாக்குறாங்க அப்படின்னா, விவசாயம் செய்வதற்கும் தேன் எடுப்பதற்கும் அந்த தேன் எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டூல்ஸை அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. தேவர் earthen pots and bamboo baskets in the house to store grains. அந்த வீட்டுல என்ன இருக்குன்னா, earthen pot அப்படின்னா என்னன்னா மண்பானை. எல்லார் வீட்லயும் மண்பானை இருக்கும் இல்லையா, ஓகே, மண்பானை இருக்கும் இல்லையா, அதுதான் earthen pot. அண்ட் பேம்பு பாஸ்கெட்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம மூங்கில் கூடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஹவுஸ் டு ஸ்டோர் கிரெயின்ஸ், இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கிரெயின்ஸ் அப்படின்னா தானியங்கள், இந்த தானியங்களை ஸ்டோரேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. earthen pots were lined inside with neem leaves. அந்த பானைகள் பெரிய பெரிய, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பானை உரையா யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளதான் கிரெயின்ஸ் எல்லாத்தையும் போடுவாங்க. இப்ப நம்ம தண்ணி குடிக்கிற பானைகள் எல்லாம் earthen pots பெரிய பெரிய உயரமான பானைகளை எதுக்கு
யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா நீம் லீவ்ஸ், ஓகே, வேப்ப இலைகளை வச்சு, வேப்பத்தோட இலைகளை வச்சு உள்ளுக்குள்ள லைன் பண்ணியிருப்பாங்க. வேப்பில அந்த மண்பானைகளுக்கு உள்ள வேப்பில வைப்பாங்க. அதே மாதிரி மூங்கில், அதாவது பேம்பு பேஸ்கெட்ஸ் ஃபார் கோட்டட் வித் கவுடங் ஆன் த அவுட் சைட். மூங்கில் கூடைகளோட வெளிப்புறத்துல என்ன இருக்கும்னா அந்த மாட்டோட சாணம் பூசியிருப்பாங்க. வித் திஸ் மெத்தட் த ஸ்டோர்டு கிரெயின்ஸ் ரிமைன் ப்ரொடெக்டட் ஃப்ரம் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட். இது எதுக்காகனா ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அதுக்குள்ளவே என்ன இருக்கு, அந்த பூச்சி வர பூச்சியும் அதே மாதிரி எலிகள் இந்த தொல்லைகள்லாம் வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கும் அந்த அரிசியில என்ன பண்ணுவாங்க, நம்ம வேப்ப இலைகள் போட்டு வைக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரி மெத்தட்ல தான் அவங்க தானியத்துல பூச்சிகள் இருந்தும் எலிகள் இருந்தும் பாதுகாப்பதற்காக தான் அந்த பேம்பு பேஸ்கெட்ஸ் கோட்டட் வித் கவுடங் அவுட் சைட். அதே மாதிரி earthen pans are lined, that is lined inside with neem leaves வச்சு பண்ணிருக்காங்க. இது இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் earthen part. இங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் earthen pot, பெரிய பெரிய பானைகள். இது பேஸ்கெட், இது பேம்பு பேஸ்கெட், இது பேம்பு பேஸ்கெட், இது வந்து முறம். அதே மாதிரி இது ஒரு பானைகள். அதே மாதிரி இங்க வந்து மூங்கிலாலான சில பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேம்புவால சில பொருட்கள் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். த ஜேனு குருபாஸ் அப்படின்றது என்னன்னா கர்நாடக மாநிலத்துல வாழக்கூடிய ட்ரைப். அப்படின்னா யாருன்னு சொல்லும், பழங்குடியினர் அப்படின்னு சொல்லும். ஓகே, பழங்குடியினர் தான் என்னன்னு சொல்லணும், ட்ரைப் அப்படின்னு சொல்லும். கர்நாடகால இருக்கக்கூடிய பழங்குடியினர் பேரு தான் ஜேனு குருபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க their names comes from the word ஜேனு. ஜேனு அப்படின்றது என்னன்னா தேன் அப்படின்ற பொருள், which means honey. When they collect the honey from beehives, they sing songs to apologize to the bees. This shows the respect for nature. அப்ப அவங்க இந்த தேனீக்களிடமிருந்து தேனை எடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு எதுக்காக பாடுவாங்கன்னா தேனீக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பதற்காக அந்த பாடல்களை பாடுவாங்க. அப்ப இதன் மூலம் அவங்க என்னன்னா this shows this respect, their respect for nature, இயற்கையை மதித்து அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு பண்பை பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, தேனீக்களுக்கு, அதாவது வந்து தேனீக்களோட கூடுகள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, தேனீக்கள் எடுக்கிறாங்க. அதால அந்த தேனீக்கள் கிட்ட மன்னிப்பு பாடுறதுக்காக, தேனீக்களிடம் மன்னிப்பு கேட்குவதற்காக அந்த பாடல்களை அவங்க பாடுவாங்க அப்படின்னு டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்கிறாங்க. Activity 4 find out some traditional ways of preserving grains and vegetables at your place and fill the following table. One example is given. Find out some traditional ways. Traditional அப்படின்னா பாரம்பரியம், அதுதான் என்னன்னு சொல்றோம் ட்ரெடிஷனல். அப்ப இந்த ட்ரெடிஷனல் அப்படின்றது என்னன்னா பாரம்பரிய முறைப்படி பாதுகாக்கக்கூடிய, அதாவது கிரெயின்ஸ் தானியங்களை பாதுகாக்கக்கூடிய பாரம்பரிய வழிமுறைகள் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் உங்க பிளேஸ்ல அது இருக்கா அப்படின்றத பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் டம்ரி உத்தரகண்ட்ல அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் வித் ரவுண்ட் ஆர் ஓவல் ஷேப்டு ட்ரைடு பாட்டில் கார்ட். ஓகே, ஒரு பாட்டில், ஓகே, ஒரு ரவுண்ட் பாட்டில் ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டில தான் என்னன்னு சொல்லுவோம், அதுதான் கண்டெய்னர்னு சொல்லுவோம். அதுக்குள்ளமா என்ன யூஸ் பண்ணுவோம் உத்தரகாண்ட்ல, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓவல் ஷேப்டு ட்ரைடு பாட்டில் கார்ட் கன்ஸ்ட்ரக்டட், அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்குவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க ஸ்டோரேஜுக்காக. நெக்ஸ்ட் நம்மள எழுத சொல்லிருக்காங்க பேம்பு பேஸ்கெட், அசாம்ல யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்டு டு ஸ்டோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். நெக்ஸ்ட் மட் பாட், எதை யூஸ் பண்ணுவாங்க, நம்ம மண் பானைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு. இப்ப பார்த்தோம் இல்லையா, அதாவது earthen pot அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பெரிய பெரிய உயரமான மண் பானைகள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மேட் ஆஃப் கிளே, யூஸ்டு டு ஸ்டோர் கிரெயின்ஸ் அண்ட் ட்ரை திங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிரானரி அப்படின்றது ராஜஸ்தான்ல, மேட் ஆஃப் மட் அண்ட் ஸ்ட்ரா, யூஸ்டு டு ஸ்டோர் வீட் ரைஸ் அண்ட் அதர் கிரெயின்ஸ். ரீனா அண்ட் அமித் காட் ரெடி ஃபார் த செலிப்ரேஷன். உடனே ரீனாவும் அமிட்டுக்கும் அந்த செலிப்ரேஷனை பார்க்கக்கூடிய ஆசை வந்துச்சு, அதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. their grandfather took out a bottle of liquid from a box. உடனே அவங்க தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பாட்டில் ஆஃப் லிக்விட், அதாவது வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு பாட்டில் ஆஃப் லிக்விட் அவங்க எடுத்துட்டாங்க. அப்ப மாலை நேரத்துல, அதாவது வந்து கிராமம் முழுசும் என்னவா இருக்கு, நல்லா ஒளிரிட்டு இருக்கு, அதாவது செலிப்ரேஷனுக்காக நல்லா ஒளிரி இருக்கு. உடனே அவங்க தாத்தா ஒரு பாட்டில் ஆஃப் லிக்விட் ஃப்ரம் ஏ பாக்ஸ் எடுத்திருக்காரு. உடனே டாடாஜி சொல்றாரு திஸ் இஸ் எ மிக்சர் மேட் வித் நீம் ஆயில். உடனே அவர் சொல்றாரு என்ன லிக்விட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிக்சர் எதால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பேரு நீம் ஆயில். இஃப் யூ ரப் இட் ஆன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் த மஸ்கிட்டோஸ் வில் நாட் பைட் யூ. உடனே சொல்றாரு இந்த லிக்விட், ஒரு பாக்ஸ்ல இருந்து லிக்விட் எடுக்கிறாரு. லிக்விட் எடுத்துக்கிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு இந்த லிக்விடுக்கு பேர் என்னன்னா நீம் ஆயில். இது
எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது உங்க கைகள்லயும் கால்களையும் இதை நல்லா ரப் பண்ணோம்னா தேய்ச்சோம்னா மஸ்கிட்டோ வில் நாட் பைட் யூ, கொசு உங்களை கடிக்காது. உடனே ரீனா கேக்குறா, டாடாஜி இஸ் இட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்? டாடாஜி இது வந்து ஒரு முதலுதவி பாக்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஐ ஹவ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஏ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ப்ரிப்பேர் வச்சிருக்கேன். we keep some medicines and mosquito repellent cream and net bought from the market. உடனே சொல்றேன், நாங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல மெடிசின்ஸ் இருக்கும், அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட்டும் கிரீம் மாதிரி வச்சிருப்போம். ஓகே, மஸ்கிட்டோஸ் அது உடம்புல பூசிக்கிட்டா நம்மள கொசு கடிக்காது. இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் கிரீம், அந்த மாதிரி வச்சிருக்கோம். இது எங்க நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு ரீனா உடனே சொல்றாங்க. Activity 5 discuss with the elders in your family and write the name of the plant, its parts and uses in the table given below. அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்டர்ஸை கேட்டு write the name of the plant, எந்தெந்த பிளான்ட்டோ அதோட பார்ட்ஸும் அதே மாதிரி யூசஸோ அந்த டேபிள் இருக்கிறத எழுத சொல்லியிருக்கிறாங்க. நேம் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் பேசில்னா துளசி செடி அப்படின்னு சொன்னோம். அது எந்த பார்ட் யூஸ் பண்ணோம்னா லீவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணோம்னா யூஸ் டு ட்ரீட் காஃப் அண்ட் கோல்டு. ஓகே, கோல்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெர்பல் ட்ரீஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இந்த ஹெர்பல் டீ குடிக்கிறாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்றது இந்த துளசி டீ குடிப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கேரம் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்ப் இன் டைஜஷன் அண்ட் ரிலீவ்ஸ் ஸ்டொமக் பெயின்காக யூஸ் பண்ணுவாங்க. நீம் லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்டு ஃபார் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். டர்மரிக் ரூட் யூஸ்டு ஸ்பைசஸ் அண்ட் யூஸ்டு டு ஹீல் wound. ஆலோவேரா லீவ்ஸ் யூஸ்டு ஃபார் பர்ன்ஸ் அண்ட் ஸ்கின் கேர். இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் திங்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன எழுதலாம் நம்ம? பேண்டேஜஸ், காட்டன், சீசர்ஸ், தெர்மோமீட்டர், காஸ், லோஷன், பேண்டேட்ஸ், டேப் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எழுதலாம். why do you think providing first aid is important if someone gets injured? ஓகே, எதுக்காக ஃபர்ஸ்ட் எய்டு ரொம்ப முக்கியம்? இப்போ சப்போஸ் யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் எதுக்காக ரொம்ப முக்கியமா வச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. டு ஸ்டாப் ப்ளீடிங் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன், இட் கிவ்ஸ் இமீடியட் கேர் டு த இன்ஜர்ட் பர்சன், இட் ரெடியூசஸ் பெயின் டில் மெடிக்கல் ஹெல்ப் அரைஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்பார்க்லிங் லைட் ஹாப்பி லைஃப். ஓகே, ஸ்பார்க்லிங் லைட் அப்படின்றது என்னன்னா ஒளிமயமான அந்த லைட். ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஓகே, ஒளிமயமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி இருக்கணும். இந்த ஈவினிங் த ஹோல் வில்லேஜ் வாஸ் லிட் அப் வித் எ கலர்ஃபுல் லைட்ஸ். ஓகே, அன்னைக்கு சாயந்தரம் முழு கிராமமும் என்ன இருக்கு, வண்ணமயமான இந்த விளக்குகளால ஒளிர்ந்திருந்தது. நல்ல லைட்டிங் பாக்குறதுக்கு நல்ல அழகா இருந்தது. எவ்ரி ஒன் கேதர்ட் இன் எ பிக் ஃபீல்ட். எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய மைதானத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. பீப்புள் வர் வேரிங் ட்ரெடிஷனல் க்ளோத்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். எல்லா ஜனங்களும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ட்ரெடிஷனல் க்ளோத்ஸ் பாரம்பரிய உடைகள் அணிஞ்சிருந்தாங்க. ஜுவல்ஸ் அப்படின்னா நகைகள் அணிந்திருந்தாங்க. பாரம்பரிய உடைகளும் நகைகளையும் அணிந்திருந்தாங்க. பிஃபோர் த ஃபெஸ்டிவல் ஸ்டார்டட் prayers were offered to the god and mother nature. ஓகே, அந்த ஃபெஸ்டிவல் அதாவது விழா தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இறைவனுக்கு பாடுவோம் இல்லையா, அதே மாதிரி prayers were offered to the god and mother nature. விழா தொடங்குவதற்கு முன்னாடி இறைவனுக்கும் இயற்கை அன்னைக்கும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ப்ரே பண்ணாங்க. The sound of the doll and nagada filled with the air. ஓகே, டோல் அப்படின்றது என்னன்னா, டோல் மற்றும் நகாடா அப்படின்றது என்னன்னா பாரம்பரியமான இசை கருவிகளை தான் என்னன்னு சொல்லுவோம் டோல். அப்படி டோல் டப்பிமான்னு சொன்னா டோல். அதே மாதிரி இன்னொன்னு நகாடா அப்படின்ற அதுவும் ஒன்னா இருக்கு, ஒரு இசை கருவி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இடம் முழுசும் என்ன பண்ணுது, ஒலிச்சது. The sound of the dole and nagada filled with air. Vibrant beats made everyone tap their feet in celebration. இந்த vibrant beats, ஏதாவது ஒரு தாளம் பண்ணோன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியா கால்களை தட்டு, நம்மள மீறி கையை காலை தட்டும், உடம்பு அசைப்போம் இல்லையா, அப்ப அதே மாதிரி அந்த உற்சாகமான தாளத்துக்கு ஏற்ப அனைவரும் என்ன பண்ணாங்க, மகிழ்ச்சியோட கால்களை தட்டி ஆடினாங்க. அமித் அண்ட் ரீனா were also enjoyed them and enjoyed the traditional dance. இதுல அமித்தும் ரீனாவும் சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, பாரம்பரிய நடனத்தை அவங்களும் ஆடி ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இங்க இது நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுதான் பாரம்பரிய நடனம். அவங்களோட பாரம்பரிய உடைகளோட இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு டான்ஸ், அதாவது பாட்டு பாடி இவர் மியூசிக் போடுவாரு, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, இதுதான் பாரம்பரிய நடனம். Activity 6 find out traditional dances and songs of your region. Perform a traditional dance with the help of your classmates and teachers for the annual day of your school. Find out activity 6 கண்டுபிடி அப்படின்றத உங்களோட ஏரியால, இப்ப நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ உங்களோட ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பாரம்பரிய நடனம், அதே மாதிரி song of your region. Perform a traditional dance with the help of your classmates and teachers in the annual day of your school. உங்களோட ஸ்கூலோட ஆனுவல் டேல இந்த மாதிரி பாரம்பரிய டான்ஸையும் அதே மாதிரி பாரம்பரிய சாங்கையும் சேர்ந்து உங்க டீச்சர்
கூட டிஸ்கஸ் பண்ணி பாரம்பரியமா இருக்கக்கூடிய டான்ஸையும் சாங்கையும் என்ன பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம்னா நம்மளோட ட்ரெடிஷனல் டான்ஸ் எதுன்னா கரகாட்டம். அதே மாதிரி ட்ரெடிஷனல் சாங் அப்படின்னு பார்க்கும்போது கும்மி பாட்டு, ஃபோக் சாங். இட் இஸ் எ டைப் ஆஃப் ஃபோக் சாங் அப்படின்னு சொல்லலாம். Next, discuss அப்படின்ற டாபிக்ல imagine if there is no electricity in an area for 2 days, what changes will you see in your life? சப்போஸ் உன்னோட வீட்டுல உன்னோட ஏரியால ஓகே என்ன இல்ல எலக்ட்ரிசிட்டி இல்ல, 2 டேஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா வாட் சேஞ்சஸ் வில் யூ சி இன் யுவர் லைஃப், என்ன மாதிரி சேஞ்சஸ் நீ பாப்ப அப்படின்னு சொல்றாங்க. ரீனா and Amit were amazed at the beautiful connection the people of their village had with the nature. They started thinking about what they could do for the nature and they could thank nature for everything. Imagine if there is no electricity in your area for 2 days, what changes will you see in your life? சப்போஸ் உன்னோட ஏரியால ஒரு 2 நாளைக்கு கரண்ட் இல்ல அப்படின்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் நீ உன்னோட வாழ்க்கையில பாப்ப அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இங்க என்ன இருக்குது, there will be no lights at night. அப்ப ஃபேன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸ் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஃபேன்ஸ் அண்ட் என்ன ஆகுது, ஏசி will not work. ஃபேனும் ஏசியும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் இப்போ ரொம்ப முக்கியம் இல்லையா, மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் cannot be charged. லேப்டாப்ஸ் can't be charged. அதே மாதிரி டெலிவிஷன், டிவி and internet will not work. TV and internet will not work. அதே மாதிரி ஃபுட் in the refrigerator, ஃபுட் in fridge என்ன ஆகாது, may spoil. அதே மாதிரி people use calendars, people use candles. Peoples will use candles or lamp. People will use candles or lamps for light. அப்படின்னு ஜஸ்ட் சில பாயிண்ட்ஸ் எழுதலாம். நீங்களும் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Reena and Amit were amazed at the beautiful connection the people of their village had with the nature. ரீனாவும் அமிட்டும் amazed, வியந்தார்கள். இயற்கையோடு அந்த மக்கள் எவ்வாறு என்ன பண்ணிருக்காங்க, இயற்கை கூட ஒரு உறவு எப்படி அவங்க கிட்ட இருக்கு, எந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், இயற்கையோட இணைந்து வாழறாங்க. They started thinking about what they could do for nature and how they could thank nature for everything. உடனே அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம இயற்கைக்கு ஏதாவது செய்யணும், அப்ப எப்படி செய்யணும், நம்ம இயற்கைக்கு எப்படி நன்றி செலுத்தணும், எல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அப்படின்றத பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இயற்கைக்காக நாம் என்ன செய்யலாம், இயற்கை நமக்கு கொடுத்த அனைவருக்கும் எப்படி நன்றி கூறலாம் அப்படின்றத பத்தி அவங்க சிந்திக்க தொடங்கினாங்க. நெக்ஸ்ட், டூ யூ நோ அப்படின்ற டாக்ல sacred groves are small patches of forest protected by local communities. உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற டாபிக்ல sacred groves அப்படின்னா என்னன்னு சொல்ல, sacred அப்படின்னா என்னன்னு சொல்லும், புனிதமான அப்படின்னு சொல்லும். groves அப்படின்னா காடுகள், இதுவும் ஒரு காடுகள் வகைதான். அப்ப புனிதமான காடுகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, அது ஒரு சின்ன காடு தான். இவ லோக்கல் பீப்புள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களால என்னன்னு சொல்றாங்க, ஓகே அது பாதுகாக்கிறாங்க. உள்ளூர் மக்கள் அந்த காடுகளை அவங்க பாதுகாக்கிறாங்க. அந்த காடுகள்ல the trees and wildlife within them are preserved. அந்த காடுகள் உள்ள மரங்களும் விலங்குகளும் என்ன பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. These are important places for the community to gather, worship and celebrate the beauty of nature. அப்ப அவங்க மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கும் ப்ரே பண்றதுக்கும் இயற்கையோட அழகை கொண்டாடுவதற்கும் இதுதான் அவங்க என்ன பண்றாங்க, முக்கியமான இடங்களா இதை வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் sacred groves. Next, activity 7ல take to your elders and find out the rituals in connection to animals and plants which are celebrated in your locality. A few examples are given below. அதாவது activity 7ல உன்னோட பெரியவர்களோட சேர்ந்து பெரியவர்களை கேட்டு கண்டுபிடிச்சு ரிச்சுவல்ஸ் அப்படின்னு நம்மளோட பாரம்பரிய முறைகள், ஓகே கனெக்ஷன் வித் அனிமல்ஸ் பிளான்ஸ் கூட எப்படிலாம் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத பத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. A few examples are given below. அதாவது வாட் பூர்ணிமா அப்படின்றது என்னன்னா பேனியன் ட்ரீக்கான ஒரு திருவிழா தான் அது. அது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேனியன் ட்ரீ அப்படின்றது என்னன்னா ஆலமரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீயை
வாட் பூர்ணிமா. அதே மாதிரி ஹரி ஜிரோட்டி அப்படின்றதுன்னா ஃப்ரூட் பேரிங், பழங்களை கொடுக்குற மரத்துக்கான ஒரு ஒரு ஃபெஸ்டிவல். அது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழங்களை நடுவாங்க, மரங்களை நடுவாங்க. நெக்ஸ்ட் கழிரங்கா எலிஃபென்ட் ஃபெஸ்டிவல் எதுக்காகனா எலிஃபென்ட்டுக்காக. இது எதுக்குன்னா அவேர்னஸ் டிரைவ், அதாவது வந்து யானை இனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவேர்னஸ். அதே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம்னா மாட்டு பொங்கல், மாடுகளை டெக்கரேட் பண்ணுவோம், கவ் அண்ட் புல். அதே மாதிரி டெக்கரேட்டிங் கேட்டில் அண்ட் வர்ஷிப்பிங், அதுவும் கூட. நாக பஞ்சமி எதுனா பாம்புகளை வணங்குறது, வர்ஷிப்பிங் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். We worship many places and animals in different parts of the country. This indicates our rich tradition of respecting and protecting nature. அதே மாதிரி நிறைய நம்ம வணங்குவோம், எது மரங்களையும் தாவரங்களையும் விலங்கினங்களையும் நம்ம டிஃப்ரெண்ட், அதாவது நம்ம நாடுகள்ல பலவிதமான பகுதிகளில மாடுகளையும் அதாவது தாவரங்களையும் விலங்கினையும் நம்ம என்ன பண்ணுவோம், வழிபடுவோம். இது எதுக்காகனா திஸ் இண்டிகேட்ஸ் a rich tradition respecting and protecting nature. இது இயற்கையை பாதுகாக்கிறதும் மதிக்கிறதுக்குமான ஒரு ரிச் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. Here are some ways to care for plants and animals in our surroundings. Okay, சில வழிகள் கொடுத்திருக்காங்க. நம்மளோட பிளான்ட்ஸையும் தாவரங்களையும் விலங்கினங்களையும் நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறது. எப்படின்னா ரெடியூஸ் பேப்பர் வேஸ்ட், பேப்பரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சே நோ டு பிளாஸ்டிக். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவோம், அங்கங்க போட்டோம்னா இந்த விலங்கினங்கள் என்ன பண்ண எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது என்ன அவங்க தொண்டைக்குள்ள போய் அடைச்சிக்கும். சே நோ டு பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் சேவிங் பிளான்ட்ஸ். இந்த தாவர இனங்கள்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இங்க கொடுத்திருக்காங்க கீப் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் பேர்ட்ஸ். அதே மாதிரி அதாவது பறவை இனங்களுக்கு என்ன வைக்கணும், ஃபுட் வைக்கிறது, வாட்டர் வைக்கணும், பிளான்ட் ட்ரீஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் ஏ கிளீன் அப் டிரைவ். ஓகே, சுத்தமா எப்படி வச்சிருக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தலாம். Next, let us reflect அப்படின்ற டாபிக்ல what are the things that we use from nature in our daily life. ஓகே, நம்ம நேச்சர் கிட்ட இருந்து எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம பெறுறோம் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. ஈட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கலெக்டட் ஃப்ரம் நேச்சர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீட்ஸ், கிரெயின்ஸ், கிளாத்திங், காட்டன், உல், சில்க், லெதர். ஹெல்த் கேர், நீம், துளசி, அலோவேரா, மின்ட். எனி அதர் அப்படின்னு சொல்லும்போது wood, bamboo, rubber. What challenges arise when we overuse natural resources? For example, if we overuse wood from nature or forest deplete, water, drought and water scarcity. Soil becomes less fertile and gets soil erosion. Sea products, fish and other marine animals become reduced. Any other அப்படின்னு பார்க்கும்போது forest deforestation and loss of wildlife. Question number 3, how can we protect the natural environment around us? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நேச்சுரல் என்விரான்மெண்ட் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அட் ஹோம் அப்படின்னு பார்க்கும்போது சேவ் வாட்டர், சேவ் எலக்ட்ரிசிட்டி, அவாய்ட் பிளாஸ்டிக், கீப் அட் ஸ்கூல், கீப் our surroundings clean and neat, plant more trees. In parks, do not litter, do not pluck flowers, protect plants and animals. In our locality, arrange cleanliness drive, plant more trees, keep our surroundings neat and clean. லாஸ்டா டிசைன் யுவர் ஹெர்பல் கார்டன். உங்க வீட்டுல ஓகே ஹெர்பல் அப்படின்னு பார்க்கும்போது உங்க வீட்டுல அதாவது நம்ம வாழ்க்கைக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை, ஏதாவது வந்து ஹெர்பல்ஸ் பண்ணக்கூடிய மூலிகை கார்டன் எப்படி உங்க வீட்டுல நீங்க அமைப்பீங்க. Here is a space for your herbal garden. Draw pictures of your favorite herbs in different parts of the garden and write down the names. Are there some herbs that you less draw them too? இப்ப ஹெர்பல் கார்டன் எப்படி நீங்க உங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, இதை வச்சு நீங்க ஒரு டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப என்ன மாதிரி மூலிகை எல்லாம் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் டிரா பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய பிக்சர்ல நான் இங்க இதெல்லாம் வைக்க போறேன் அப்படின்றத டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எதெல்லாம் ஹெர்பல் அப்படின்னு சொல்லும்போது துளசி வைக்கலாம், துளசி செடி டிரா பண்ணலாம். நெக்ஸ்ட் மின்ட் டிரா பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆலோவேரா டிரா பண்ணலாம், ஆலோவேரா. நெக்ஸ்ட் கரி லீவ்ஸ், இது எல்லாமே மூலிகை செடி தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய. நெக்ஸ்ட் கொரியாண்டர் நம்ம யூஸ் பண்றது. ஓகே, கொரியாண்டர், டர்மரிக், ஜிஞ்சர், லெமன் கிராஸ். அப்ப இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வரைஞ்சி அது எப்படி இருக்கணும் உன்னோட கார்டன் அப்படின்றத டிரா பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Do it yourself. That's all. The lesson chapter 4 gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.